வணக்கம் உறவுகளே, பேசிட்டு இருக்கிறது நானே, கேட்டுட்டு இருக்கிறது நீங்க. இட்ஸ் மீ ஹீராஸ் டைரிஸ். என்னடா இது, இவ்வளோ பொருட்களை பார்த்த உடனே மளிகை கடை வைக்க போறேன்னு நினச்சிங்களா? அதெல்லாம் கிடையாது. ஹெல்த் மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இந்த ஹெல்த் மிக்ஸ் பெரியவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், சின்ன பசங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒன்று, ஹெல்த்தியான ஒன்று. இந்த ஹெல்த் மிக்ஸை வந்து ஒரு 15 தானியத்திலேருந்து அதிகப்படியாக உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைன்னா எவ்வளோ தானியம் வேணால் சேர்த்துக்கலாம். ஜென்ரலாக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மளிகை கடை இருக்கும் இல்லையா, நம்ம ஏரியாவில் பெரிய பெரிய மளிகை கடை இருக்கும்ல, அங்கே போயிட்டு சத்து மாவுக்கு தேவையான பொருட்களை கொடுங்க அப்படின்னா அவங்களே மெஷர் பண்ணி எல்லாமே 50-50 கிராம்ஸ் பாக்கெட்டில் எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் நிறையா தான் செஞ்சிட்ருக்கேன். தெரிஞ்சவங்களாம் கேட்டிருக்கிறதுனால அவங்களுக்கும் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் நிறையாவே வாங்கியிருக்கேன். இந்த ஹெல்த் மிக்ஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவல் ஒயிட் கலர் வேணாம், இந்த மாதிரி ரெட் கலர் அவல் வாங்கிக்கோங்க. சில தானியங்கள்லாம் வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். அந்த மாதிரி தானியங்கள்லாம் முதலையே வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ராகி, அடுத்து ராஜ்மா, அடுத்தது கருப்பு சுண்டல், முந்திரி, மைசூர் பருப்பு, வறுத்த வேர்க்கடலை, சுக்கு, கம்பு, வெள்ளை சுண்டல், இதை சன்னானும் சொல்லுவாங்க, கருப்பு கவுனி அரிசி, பாசி பருப்பு, பச்சை பயிறு, மக்னா, தாமரை விதையை தான் அப்படி சொல்லுவாங்க. இதை நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்றது. அடுத்து சோயாபீன், கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, ஆறு உடச்ச கடலை, அதை நீங்க எப்படி சொல்வீங்களோ அப்படி, நாட்டு சோளம், கருப்பு உளுந்து, எள்ளு, பாதாம், சம்பா கோதி குருணை, ஜவ்வரிசி, மக்காச்சோளம், பிஸ்தா, பயிர் வகைகள் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். கம்பு வறுக்கும்போது பாப்கார்ன்லாம் எப்படி பொரியும், அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பொரியும் எதுவும். எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சிருங்க. நட்ஸ் எல்லாம் தனியாக ஆற வைங்க. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி என் தம்பி கிட்ட கொடுத்து விட்டாச்சு. அவங்கள போய் அரைச்சிட்டு வர சொல்லியிருக்கோம். கொண்டு போகிற பாத்திரம் வந்து ஈரம் இல்லாத பாத்திரமா பார்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது வந்து நல்லா சூடாக இருக்கு. இதை நம்ம தனியாக வந்து ஆற வச்சிடலாம். இதை ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். நீங்கள் இப்போ நிறையா தானியம் கலக்கிட்டீங்க, இப்போ இதை அரைக்க வேணாம்னு நினைக்கிறீங்களானும் வறுத்ததுக்கு அப்புறம் தானியங்களை நல்லா ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ அரைச்சிக்கலாம். இல்லைனா நிறைய மாவு அரைச்சிட்டேன், இதை நான் ஸ்டோர் பண்ணணும்னாலும் தேவையான அளவு யூஸ் பண்ணுறதுக்கு டெய்லி தனியாக எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி ஏர் டைட்டன் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். எவ்வளோ நாள் வேணால் வரும். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, காலையில் நம்ம டீ காஃபி குடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதில் வந்து நாட்டு சக்கரை பாலை வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணியாக காய்ச்சி நம்ம குடிச்சிடலாம். இல்லை குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்கான கஞ்சி பதத்தில் வேணும்னாலும் பாலை கொஞ்சம் குறைச்சி பண்ணிக்கலாம். இந்த ஹெல்த் ட்ரிங்கை வந்து தண்ணிலையும் காய்ச்சிக்கலாம், நம்ம பால்லையுமே காய்ச்சிக்கலாம். நமக்கு தேவையான மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று. நம்ம அவ்வளோ காசப்பட்டு பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு அப்படி இப்படின்னு ப்ராடக்ட் வாங்குறத விட ஒரு டைம் இப்படி செலவு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 5 to 6 மந்த்துக்கு நமக்கு கவலையே கிடையாது. இந்த வீடியோவில் நான் நிறையா தானியம் யூஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.